மேம் இப்ப சமீபத்துல ரோபோ சங்கர் அவர்களோட இறப்பு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிய வந்து கொடுத்துச்சு. ஸோ அப்போ ஒரு காணொளி வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு வந்து இருந்தது. இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து இறந்த நடிகர் ராஜேஷ். ஸோ அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே இது பரிச்சயமான ஒரு நடிகர். அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அதுல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாரி ரோபோ சங்கர் அவங்களோட இறப்பு இந்த சமயத்துல தான் வரும் அப்படின்ட்டு அவரோட தாத்தா வந்து கணிச்சு வந்து சொல்லியிருந்தாராம். ஸோ அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்து இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி எழுதுனா இது மூலமா, ஒருத்தரோட இறப்ப இந்த மாரி கணிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இது சாத்தியமா? இது வந்து என்னோட ஓன் அனுபவத்த நான் சொல்றேன். பிகாஸ் ஐ டிட் சி ராஜேஷ் அவரோட அந்த வீடியோ நான் பார்த்தேன். பிகாஸ் ராஜேஷ் ம். வந்து கை ரேகை வச்சு இந்த வைத்தியநாதர் கோயில் அந்த ஊர்ல ஆ. எல்லாருமே இந்த கை ரேகை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்ல. பட் வந்துட்டு இதே மாதிரி எனக்கு வந்து 93ல ஒரு ஜோசியர் வந்து அவர் வந்து பிரசனம் பார்ப்பாரு. எனக்கு அப்பல்லாம் நான் பிரசனம்னாலே எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த சோழி போட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் ம். என்ன பார்த்தவர் வந்து நான் வந்து எங்க வீட்ல எங்க அண்ணன பத்தி நான் கேட்டிருந்தேன். லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து என்கிட்ட அந்த பிரசனத்துல அவர் சொன்னாரு, "அடுத்த வருஷம் உங்க அண்ணன் வந்து அவரோட பொறந்த நாள பார்க்க மாட்டாருன்னு" சொன்னாரு. அப்ப வந்து எனக்கு அது ம். ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, அப்புறமேல அவர் சொன்னாரு, "இல்ல ஒரிஜினல் ஜாதகம் கொண்டு வந்தா பார்த்தா நான் சொல்ல முடியும். பட் இது வந்து இது என்னோட கணிப்பு ஃப்ரம் தி பிரசனம்னு" சொன்னாரு.